ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களின் தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் பின்னாளில் இத்திட்டத்தை செயல்படுத்திய திமுக அரசு சாத்தியமற்ற தகுதிகளை நிர்ணயித்து அதை பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களில் 1,20,00,000த்திற்கும் குறைவான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திமுக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களின் தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இத்தகைய சூழலில்தான் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு இன்னும் 15 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே கடும் கொந்தளிப்பு நிலவுகிறது. அதனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்று அச்சத்திற்கு ஆளாகியிருப்பதால் தான் இப்படி ஒரு அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து மகளிருக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை என்பது திமுகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடுதான். ஆனாலும் திமுக அரசின் இத்தகைய நாடகங்களுக்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள். 2021 ஆண்டு மே மாதம் ஆட்சிக்கு வந்த திமுக அதன் பின் 2.5 ஆண்டுகள் கழித்து 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தான் 1.16 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கியது. அதன் பின்னர் தேர்தல் தோல்வி அச்சத்தின் காரணமாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அனைவருக்கும் வழங்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. மேலும் திமுக அரசின் உண்மை நோக்கத்தை மக்கள் நன்கு அறிவார்கள். இதை கண்டு ஏமாற மாட்டார்கள். 2026 ஆண்டு தேர்தலில் திமுக வீழ்த்தப்படுவது உறுதி என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 உரிமை தொகை என்பது திமுகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.